ஒரு நாள் துறவி ஒருவர் தனது மடத்திலிருந்து வெகு தூரம் சென்று தனியாக தியானம் செய்ய முடிவு செய்தார். அதற்காக அவர் ஒரு ஏரியின் நடுவே படகில் சென்று கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்தார். சில மணி நேரங்கள் அமைதிக்குப் பிறகு திடீரென்று அவரது படகை இன்னொரு படகு மோதியதை உணர்ந்தார். கண்களை மூடியபடியே அவருக்குள் கோபம் பொங்கியது. யார் தன் தியானத்தை கலைத்தார்கள் என்று கத்துவதற்கு ஆயத்தமாக கண்களை திறந்தார். ஆனால் அவர் கண்ட காட்சி அது வெறும் காலி படகு. அதில் யாரும் இல்லை. அந்த படகு நங்கூரமிடப்படாமல் தானாக மிதந்து வந்து இவருடைய படகை மோதியிருந்தது. அந்த கணத்தில் தான் துறவி ஒரு உண்மையை உணர்ந்தார். கோபம் என்பது வெளியில் இருந்து வருவதில்லை, அது அவருக்குள்ளேயே ஒளிந்திருந்தது என்று. வெளியில் யாரோ ஒருவர் அல்லது எதுவோ ஒன்று அந்த படகைப் போல வந்து அதை தொட்டுவிட்டு போனார்கள். அவ்வளவுதான். அன்று முதல் எவராவது அவரை எரிச்சலூட்டும் போதோ கோபப்படுத்தும் போதோ அவர் நினைத்து கொள்வார், இவரும் ஒரு காலி படகுதான் என்று. நம் வாழ்க்கையிலும் அதுதான். கோபம், காதல், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கிறது. உலகில் உள்ள மற்றவர்கள் அனைவரும் வெறும் காலி படகுகள்தான். நாம் எந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்கிறோம். அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வரும்போதோ சோகம் வரும்போதோ கண்களை மூடிக்கொண்டு இந்த காலிப்படகு கதையை நினைவு கூறுங்கள். அந்த நொடியே உங்களை ஆட்கொள்ளும் உணர்ச்சிகள் அமைதியாகும். இது உங்கள் அஞ்சாதே சேனல். இதே போன்ற பல கதைகளை கேட்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புத்தரின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.